வணக்கம். பொங்கல் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இப்போ பார்த்தோன்னா நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிற பணம் வீட்டில் தங்க மாட்டேங்குது. பணம் பணத்தோடு சேர மாட்டேங்குது. அது இல்லாமல் பணம் வீண் விரயத்தை கொடுக்குதுன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது உண்டு. அது இல்லாமல் மக்களுக்கு அவசியமாக தேவை. நிறைய பேருக்கு பணம் தான் இப்போ பிரதானமாக இருக்குது. அந்த பணத்தை நம்ம வீட்டில் எப்படி தக்க வச்சுக்கலாம், நம்ம எப்படி பணத்தோடு சேர்த்துக்கலாம், பணம் வீண் விரயத்தை கொடுக்காத அளவுக்கு நம்ம எப்படி அதை நம்ம தடுத்து நிறுத்தலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்ல போகிறேன். இதே அந்த காலத்துலாம் மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, மூலிகை வச்சு சில பரிகாரங்கள் நிறைய பேர் எழுதி நிறைய பேருக்கு சொல்லிக்கிறாங்க. இந்த பணம் எப்படி சேர்த்துக்கிறது, தனவசியம் எல்லாமே, பொன் பொருள் எல்லாமே எப்படி சேர்த்துக்கலான்னு அந்த காலத்தில் எல்லாமே அவங்க மக்களுக்கு சொல்லிக்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம வீட்டிலே நம்ம எளிமையான முறையில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பணத்தை எப்படி தக்க வச்சுக்கலாம், அதை நம்ம எப்படி நம்ம வீண் விரயத்தை தடுத்து நிறுத்தலாம், அதை பற்றி தான் நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே செஞ்சுக்கலாம். எப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு இந்த தாமரை மணி விதைன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. தாமரை விதை அதை வாங்கிட்டு வச்சிங்க. அதில் 25 விரை வேணும். நம்மளுக்கு 25 விரை பீஸாக எண்ணி வாங்கிக்கிங்க. அது உடஞ்சது இல்லாமல் பார்த்து வாங்கிக்கிங்க. 25 விதை வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைன்னா 11 விரை இருந்தால் போதும். ஆனால் ஒத்தப்படியாக இருக்கணும். 11 இல்லை 25 அது போல் இருக்கணும். தாமரை மணி விதை வாங்கி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் ஒரு 25 கிராம் நம்மளுக்கு வேணும். அதில் அது கிராமாக நீங்கள் எவ்வளோ வாங்கிக்கிறீங்களோ வாங்கிக்கிங்க. 25 கிராம் நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய், நல்ல தரமான ஏலக்காவாக நம்மளுக்கு வேணும். தரமான ஏலக்காய்னா கொஞ்சம் காஞ்சி போய் ரொம்ப வத்தலாக இல்லாமல் ஒரு மாதிரி சுருங்கின மாரி இருக்கும். அது போல் இருக்கக்கூடாது. நல்ல முத்தனை ஏலக்காவை, நல்ல தரமான ஏலக்காய், பார்க்கறதுக்கு ஒரு நல்லா இருக்கணும். குவாலிட்டியான ஏலக்காவை பார்த்து அதில் ஒரு 25 கிராம் வாங்கிக்கிங்க. 25 கிராம்னால் அதில் எத்தனை பீஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அது எண்ணெய் கூட தேவையில்ல. 25 கிராம் நீங்கள் அதிகமாக வாங்கிக்கிங்க. தேவை நம்மளுக்கு 25 கிராமு தான் வேணும். பச்சை கற்பூரம் 25 கிராமு, ஏலக்காய் 25 கிராமு, இந்த தாமரை விதை மட்டும்தான் நம்மளுக்கு 25 பீஸாக வேணும். 25 மணி அந்த விதையாக இருக்குது இல்லையா, அந்த விரை 25 இல்லை 11, நீங்கள் ரெண்டுத்தில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ஒத்தப்படியே தான் வரணும். அதுக்கப்புறம் இந்த 3 பொருள் ஆச்சு. இன்னும் 2 பொருள் வேணும். ஜவ்வாது நம்மளுக்கு வேணும். ஜவ்வாது நல்ல வாசனை ஜவ்வாதாக ஒரு சின்ன பாட்டில் ஒன்று வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் அடுத்தது நம்மளுக்கு என்ன தேவைன்னா, இந்த துளசி செடி இருக்குது இல்லையா, துளசி செடி, அந்த செடியோட வேர் நம்மளுக்கு வேணும். அந்த வேர் நம்மளுக்கு எவ்வளோன்னா ஒரு 3 இன்ச்சு நீட்டு இருந்தால் போதும். நம்ம அப்படியே பிடுங்கி என்ன பண்ணுறீங்க, அதை கட் பண்ணிங்கன்னா கல்லையில் தான் கட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் கையால் நெகத்தாலெலாம் பிச்சு எடுக்கக்கூடாது. இரும்பு பொருளால் போட்டு அறுத்து எடுக்கக்கூடாது. அதை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கையால் தான் பிச்சு எடுக்கணும். நெகம் படாத பிச்சு எடுக்கணும். இல்லைன்னா கருங்கல் எடுத்து அடிச்சிங்கன்னா கட்டாயிடும். பிடுங்கி அந்த மேலே இருக்கிற அந்த செடி இருக்குது இல்லையா, துளசி செடி, அந்த செடியை கட் பண்ணி கிடாச்சிருங்க. கல்லியால் தான் கட் பண்ணணும். நீங்கள் நெகத்தால் இல்லை இரும்பு பொருள் போட்டு வெட்டக்கூடாது. பவர் போயிடும். அது தன்மை வேலை செய்யாது. அதுபோல் பிடுங்கி எடுத்து வச்சுக்கிங்க. அதை தண்ணியில் அலம்பிடுங்க. பிடுங்கி மண்ணாக இருக்கும் இல்லையா, தண்ணியில் அலம்பிட்டு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பொருள் அது கூட சேர்க்கணும். இந்த சென்னாய் உருவின்னு ரோட்டு ஓரத்தெலாம் இருக்கும். இந்த நாய் உருவிலே பல ரகம் இருக்குது. நம்மளுக்கு சென்னாய் உருவி, இந்த அடியில் பார்த்தீங்கன்னா அந்த அடியில் அந்த தண்டு பகுதி இருக்கிறது கொஞ்சம் சிகப்பு நிறமாக இருக்கும். லைட்டாக சிகப்பாக இருக்கும். நீளம் கவிஞ்ச மாரி, ஒரு நீளமும் சிகப்பும் கலந்த மாரி இருக்கும். அதான் சென்னாய் உருவி. அதுபோல் செடி வேரால் பிடுங்கி எடுத்துக்குங்க. வேரால் பிடுங்கி என்ன பண்ணுறீங்க, அந்த வேர் மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் வேணும். நம்மளுக்கு அடியில் இருக்கிற வேர் மட்டும்தான் வேணும். அந்த வேரை கருங்கல்ல எடுத்து அடிச்சிங்கன்னா கட்டாயிடும். இதோட 6 பொருளாச்சு. இது என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு பட்டு துணி வேணும். பட்டு துணி எப்படின்னா, மஞ்சள் கலரும் பச்சை கலரும் கலந்த மாரி இருக்கணும். அது போல் கேட்டு வாங்கிக்கிங்க நாட்டு மருந்து கடையில். மஞ்சள் கலரும் பச்சை கலரும் கலந்த மாரி. இந்த ஓமப்பட்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த ஓமத்துக்கெலாம் போடுவாங்க இல்லையா, அந்த பட்டு நம்மளுக்கு வேணும். அது போல் மஞ்சளும் பச்சையும் கலந்த மாரி 2 கலர்
கேட்டு வாங்குங்க. ஒரே துணியில் 2 கலரும் கலந்த மாரி இருக்கணும். அதை வாங்கின்னு வந்து எடுத்துன்னு வந்து வச்சுங்க. இது என்னைக்கு செய்யணும்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் தூங்கி அந்த உடனே செய்யணும். வெள்ளிக்கிழமை இதை பொருள்லாம் வந்து வாங்கின்னு வந்து வச்சுக்கிறது வந்து வியாழக்கிழமை வாங்கி வந்து வச்சுருங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இதை செஞ்சு முடிக்கணும். இதை செஞ்சால் தான் உங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும், பலனை கொடுக்கும், நல்ல பணத்தை தக்க வச்சுக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த துணியை கீழே விரித்து போட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த துணியை வந்து சாயந்தரம் வாங்கின்னு வந்து வச்சுங்க. வியாழக்கிழமை சாயந்தரமே வாங்கின்னு வந்து வச்சுங்க இந்த பட்டு துணியை. இந்த துணியை என்ன பண்ணுறீங்க, நல்லா அலசிக்குங்க. தண்ணி போட்டு நல்லா அலசி காய வச்சுருங்க. காஞ்சின்னா அது பொழுது வெடித்துங்காட்டி காஞ்சிரும். நல்லா ஃபேன் காற்றுல போட்டு காய வச்சுருங்க. அதே பொழுது வெடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, 4 மணிக்குள்ளே ஏந்து 4 மணிக்கு ஏந்து 5 மணிக்கெலாம் இதை செஞ்சு முடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த துணியை வந்து கீழே விரித்து போட்டுடுங்க. விரித்து போட்டுட்டு அதில் லைட்டாக என்ன பண்ணுறீங்க, குங்குமம் மஞ்சள் போட்டுருங்க. அந்த துணியில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த தாமரை விதையை ஃபஸ்ட்டு வையுங்க. அதில் 11 விதையாக இருந்தாலும் சரி, இல்லை 25 விதை இருந்தாலும் சரி, நீங்கள் எண்ணி வைக்கணும். ஒத்தப்படியாக இருக்கணும், ரெட்டைப்படியாக வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்பூரம் இதில் போடுங்க 25 கிராம். அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் 25 கிராம். அதுக்கப்புறம் வந்து ஜவ்வாது அதில் கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வேர் சொன்னேன் இல்லையா, துளசி வேர், அந்த வேரும் இதில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வேர், நான் இந்த சென்னாய் உருவி செடி வேர் சொன்னேன் இல்லையா, இந்த வேரையும் அதில் வச்சுருங்க. வச்சுட்டு ஜவ்வாது எல்லாத்தையும் கொட்டிடுங்க. கொட்டி அதிலே கொட்டிட்டு இது என்ன பண்ணி மடித்து ஒரு முடிச்சா கட்டிக்கிங்க. மூட்டையாக சின்னதாக கட்டிக்கிங்க. அது எந்த அளவுக்கு வருதோ, இந்த சைஸு வருதா இல்லை பெருசாக வருதா, அதில் போட்டுக்கிற பொருளை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு வரும் சைஸு. கட்டி என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஒரு மஞ்சள் நூல் போட்டு தலைப்புல கட்டிடுங்க. கட்டி பூஜை ரூமில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு சந்தனம் ஒரு பொட்டு வச்சுருங்க அந்த முடிச்சிக்கு. வச்சுட்டு விளக்கு பத்திலாம் கொளுத்தி வச்சுக்கிங்க. கொளுத்தி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் குபேர மந்திரம் சொல்லலாம். ஓம் குபேராய நமக இப்படி சொல்லிக்கலாம். இப்போ ஒன்றும் வந்து உங்களுக்கு கஷ்டமான மந்திரம் கிடையாது, நாம மந்திரம் தான். என்ன பண்ணுறீங்க, கொஞ்சோண்டு இது சிகப்பை எடுத்து கையில் வச்சுக்கிங்க. கையில் வச்சிக்கின்னு ஒரு 10 தடவை இல்லை 11 தடவை இல்லை உங்களால் முடிஞ்சால் 108 தடவை கூட சொல்லலாம் ஒரு நாளைக்கு. இதை தொடர்ந்து என்ன பண்ணணும், ஓம் குபேராய நமக இப்படி அதை குங்குமத்தை எடுத்து லைட்டாக எடுத்து அப்படியே ஓம் குபேராய நமகன்னு அந்த முடிச்சு மேலே போடணும். இல்லை உங்களுக்கு வந்து லட்சுமி மந்திரம் சொல்கிறது இருந்தாலும் சொல்லலாம். ஓம் லட்சுமி தேவியாய நமக அதில் போட்டுக்கலாம். அது போல் சொல்லி போடலாம். இல்லை உங்களுக்கு வந்து லட்சுமி குபேர மந்திரம், லட்சுமி குபேரன்னு சொல்கிறேன் இல்லையா, ஓம் லட்சுமி குபேராய நமகன்னு இப்படி போடலாம். இது ரெண்டும் சேர்த்து சொல்லலாம். இல்லை தனித்தனியாக நீங்கள் எப்படி உங்கள் விருப்பம் எப்படி சொல்கிறீங்களோ நீங்கள் சொல்லிக்கலாம். எப்படின்னா, அந்த பைரவர் மந்திரம் இருந்தால் கூட சொல்லலாம். ஓம் இது பைரவராய நமகன்னு போடலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ, ஆனால் நாம மந்திரம் தான் இது. இல்லைன்னா இந்த ஐஸ்வரேஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கிறார், ஈஸ்வரன், அவர் அவரோட மந்திரம் பீஜ மந்திரம் இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். இன்னும் பவர் அதிகம். எல்லாருக்கும் பணத்தை கொடுக்குறவர் அவர் ஒரு ஆள் தான். ஐஸ்வரேஸ்வரர் அவர் வந்து ஆதி கடவுள். ஈஸ்வரன் தான் அவர். அவருக்கு இன்னொரு பேர், இந்த பேர் இருக்குது, ஐஸ்வரேஸ்வரர் அவர் பேர். இவருக்கு தான் வந்து எல்லாருக்குமே வந்து பணம் கொடுக்குறவர். லட்சுமி குபேரனுக்கு பணம் கொடுத்தவர் இவர் தான். இவர் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து பணத்தை கொடுக்கறது. எல்லாருக்கும் வந்து படி அளக்கிறது அவங்க. நீங்கள் தெரிஞ்சால் அந்த மந்திரமாக சொல்லலாம். ஐஸ்வரேஸ்வரர் மந்திரம் சொன்னாலும் சொல்லலாம். இல்லை உங்களுக்கு அப்படி அதை சொல்ல முடியலன்னா இதில் இந்த மந்திரத்தையே சொல்லிக்கலாம். லட்சுமி மந்திரம், லட்சுமி குபேராய மந்திரம், இல்லை ஏதாச்சும் ஒன்று நாம மந்திரம் சொல்லிக்கலாம். இதை தொடர்ந்து உங்களால் வந்து சொன்னால் ஒரு 108 தடவை சொல்லிடலாம். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஆனால் வந்து இது 5 மணிக்குள்ளே நீங்கள் சொல்லி முடிக்கணும். பொழுது வெளியிலே 4 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்குள்ளே சொல்லி முடிச்சிடணும். முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, இதை தொடர்ந்து இப்போ சொல்லி முடிச்சது அப்படியே ஒரு கற்பூரம் காமிச்சிருங்க. ஒரு ஆரத்தி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே எடுத்து உங்களால் முடிஞ்சால் உங்கள் பீராவில் வந்து நல்லா சுத்தமாக வாசனையான திரைவன் ஏதாச்சும் உள்ளே ஏதாவது தடவிடுங்க. முடிஞ்சால் ஒரு 2000 ரூபாய் அளவுக்கு சில்லறை காசு உள்ளே வச்சுங்க. எப்படின்னா தாளாக இருக்கலாம். சில்லறை வந்து நீங்கள் வந்து அவ்வளோ காசுலாம் வந்து கலெக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு தாளு காசாக இருந்தாலும் பரவாயில்ல. 2000 ரூபாய், ஒரு 10,000 5,000, நீங்கள் 1 லட்சம் கூட பீராவில் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த முடிச்சு எடுத்து போய் அப்படியே அந்த பணத்து மேலே வச்சுருங்க. பணத்து மேலே வச்சிங்கன்னா அப்படியே என்ன பண்ணும், நாளாக ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். என்ன ஒன்று, இதை செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகாமல் இருந்துட்டு அதையே பார்த்துட்டு இருந்தால் பணம் சேராது.
நீங்கள் இது செய்யணும், செஞ்சு பீரோவில் வைக்கணும். அதுவும் கூட வந்து ஆனால் பணம் இருக்கணும், வெறும் பீரோவில் கொண்டு போய் வைக்கக்கூடாது. ஒரு 2000 இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒரு 2000 பணம் இருக்கணும். அப்படியே உங்களால் சரி இல்லைங்க என்னால் முடியல, அவ்வளோ பணம்லாம் பீரோவில் கிடையாது, ரொம்ப வருமானம் கம்மி எங்களுக்கு, சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டப்படுறோன்னா ஒரு 1000 இல்லை ஒரு 500 இல்லை 100 அதுக்கும் கீழே போனால் வந்து இருக்காது. பணம் இருக்கிற இடத்துல இது வச்சாதான் இது பணத்தை வந்து இழுத்து கொடுக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து சொல்கிறது நிறைய வீடியோ போட்டுக்கிறேன். பணம் வந்து கம்மியாக இருக்கும், அந்த பணத்தை கூட வந்து இந்த வைக்க சொல்லுவேன். வைக்க வைக்க என்ன பண்ணேன், பணம் வந்து சேரும். அதெல்லாம் வந்து அது வந்து வேறு விதமான பரிகாரம். இது வந்து பணம் இருக்கிறதுல வச்சாதான் வந்து இது வந்து பணத்தை வந்து இன்னும் இழுத்துக்கும். பணம் வந்து பணத்தோடு சேரும். அதுக்காக தான் வந்து இந்த பரிகாரம். நிறைய பேர் நினைப்பீங்க, நாங்களே சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இருக்கிறோம், பணத்து மேலே கொண்டு போய் இதை வைக்க சொல்கிறீங்களான்னு யோசனை பண்ணீங்க. ஏன்னா வந்து இது பணத்து மேலே வச்சா தான் பணத்தோட பணத்தை இழுத்து கொடுக்கும், பணத்தை தக்க வச்சுக்கும், பணத்தை வந்து பல மடங்கு உயர வைக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த பரிகாரம் வந்து நம்பிக்கையான தாந்திரிக பரிகாரம் இது. அந்த காலத்தில் வந்து மகான்கள்லாம் செஞ்சு ஒரு மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நல்லது செஞ்சு இது சொல்லிக்கிறாங்க, விளக்கத்தை சொல்லி நல்லது செய்ய சொல்லிக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து இந்த பரிகாரம் வந்து பணக்காரலாங்கிறாங்க இல்லையா, நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களாம் வந்து நல்லா வீட்லேயே வந்து இப்போ எப்படின்னா அவங்கெல்லாம் வந்து பணம் எந்த நேரமே இருக்குது, கோடீஸ்வரன் ஆகிறாங்கன்னு நினைப்பீங்க இல்லையா, அவங்களாம் வந்து இது போல் இதை செஞ்சு வச்சு தான் பணத்து மேலே வந்து இதை எடுத்து வைப்பாங்க. அது கூட பணம் வந்து நல்லா வந்து மடிய ஆரம்பிக்கும், பணம் வந்து நல்லா மடியும், அவங்களுக்கு வந்து நல்லா வசியமாகும். இந்த முடிச்ச வீட்டில் வச்சாங்கன்னா பீரோவில் நல்ல பணம் இல்லை. இதை பீரோவில் வைக்கிறதோட இன்னொன்று பண்ணலாம். எப்படின்னா, இந்த முடிச்சை வந்து இன்னொரு ஐடியா பண்ணுங்கள், இன்னும் ஐடியா பண்ணிங்கன்னா இன்னும் பவராக இருக்கும். இந்த பித்தளை சொம்பு ஒன்று பெரிய சைஸில் வாங்கிக்கிங்க, ஒரு அடி உயரத்தில் பார்த்து வாங்கிக்கிங்க பித்தளை சொம்பு. இந்த கலசத்துக்கெலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, இப்போ ஐயருங்கெல்லாம் வந்து கலசத்துக்கு வைப்பாங்க பாருங்கள், அதிலே வந்து பெரிய சைஸு ஒரு அடி உயரத்தில் கேட்டிங்கன்னா, இல்லை ஒரு அடி ஒரு 3/4 அடி உயரத்தில் கேட்டிங்கன்னா கடையில் கொடுப்பாங்க பித்தளை சொம்பு. அதில் இன்னொன்று சாமி படம், லட்சுமி படம் ஃப்ரண்ட் பண்ணி இருக்குதா பாருங்கள், அந்த குடத்து மேலே வந்து சாமி இது உருவம் பதிச்சு இருந்ததாக பார்த்து வாங்குங்க. அதுபோல் இருந்ததுன்னா இன்னும் சிறப்பு, இன்னும் வந்து பணத்தை வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். அதுபோல் குடம் கிடச்சின்னா வாங்கிக்கிங்க, பித்தளை குடம் வாங்கி என்ன பண்ணி அந்த குடத்தை கழுவிட்டு இந்த முடிச்சியில் வந்து ஜவ்வாதை ஃபஸ்ட்டு கொட்டிடுங்க. எப்படின்னா, இந்த பானை இது முடிச்ச வைக்கிறதுக்குள்ளே அந்த இது குடம் இருக்குது இல்லையா, அந்த குடத்தில் வந்து ஜவ்வாதை கொட்டிடுங்க. தொடச்சிட்டு தண்ணி ஊற்றி கழுவுறீங்களா, கழுவிட்டு தொடச்சிட்டு என்ன பண்ணி ஜவ்வாதை கொட்டிடுங்க. இந்த முடிச்சு எடுத்து அதில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுவும் கூட பணத்தெல்லாம் வாரி போடுங்க. போட்டிங்கன்னா இன்னும் பணத்தை வந்து நல்லா ஈர்த்து கொடுக்கும், நல்லா வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஏன்னா வந்து இப்போ ஒருத்தவங்க வீட்டில் வந்து பீராவில் வந்து இரும்பு பொருள் கலந்து இருக்கும், இரும்பு பீராவாக இருக்கும். ஒருத்தவங்க வீட்டில் மர பீரா இருக்கும். மர பீராவில் வந்து நம்ம வைக்கணுனாலுமே ஏதாச்சும் ஒரு இப்போ தேவையான பொருள் இரும்பு பொருள் இல்லாத இதிலே வைக்கணும். காப்பர் இல்லை வந்து பித்தளையில் இது போல் இதில் வைக்கணும். வச்சிங்கன்னா இன்னும் பணத்தை வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். இந்த முடிச்சு இருக்கிற இடத்துல வந்து இரும்பு இப்போ சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் வந்து இந்த பில்லு, நகை நோட்டீஸு, பேங்க்கில் வந்து நகை வச்சுக்கிற அட்டை, இந்த கார்டு, இந்த பில்லு இருக்கக்கூடாது. ஆக மொத்தத்தில் வந்து இந்த கடன் நம்ம வச்சு வாங்கின்னு வந்துக்கிற பொருளோட சம்மந்தப்பட்டது எதுவும் இருக்கக்கூடாது. இது இருக்கிற இடத்துல எப்படி இருக்குன்னா, டாக்குமெண்ட்ஸ் வைக்கலாம், இந்த வீட்டு பத்திரம் இருக்கலாம், அந்த பத்திரம் இருக்கிற இடத்த வைக்கலாம். அதுபோக வந்து நல்ல பொருள், ஐஸ்பிரயமான பொருள், இந்த நகை நட்டு, இந்த வெள்ளி, பவுன் தங்கம், இந்த வெள்ளிலாம் இருக்கிற இடத்துல இந்த முடிச்சு வச்சிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து இந்த நகை நட்டு எல்லாமே சேரும். வெள்ளி, அது பவுன், தங்கம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அது சேர்த்து கொடுக்கும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து மறைமுகமாக நிறைய பரிகாரம் இன்னும் இருக்குது. இன்னும் வந்து நான் கலெக்ட் பண்ணி போடுறேன். நீங்கள் இந்த பரிகாரத்தையே வந்து பார்த்துட்டு செய்யுங்க. ஒரு நம்பிக்கையாக செய்யணும், வேண்டாம் வெறுப்பி செய்யக்கூடாது. இதை வந்து காலையில் எது பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து செய்யணும். வெள்ளிக்கிழமை காலையில் செஞ்சு நீங்கள் பீராவில் வச்சாலும் வைக்கலாம், பித்தளை சொம்பில் போட்டு பீராவில் வச்சாலும் வைக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து எப்படி தோணுதோ அப்படிலாம் செய்யலாம். ஆனால் பணத்தோடு தான், இது பணத்து கூட தான் வைக்கணும். ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும் பணம். அப்படி இருந்து வச்சிங்கன்னா தான் அப்படியே பணத்தோட பணம் சேரும். செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருந்துக்குன்னு நீங்கள் இன்னும் பணம் வரலன்னு சொல்லக்கூடாது. செஞ்சுட்டு வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். சம்பாதிச்சுன்னு வர காசு வந்து வச்சிங்கன்னா அப்படியே வந்து செலவு வீண் விரயத்தை கொடுக்காது, தக்க வச்சுக்கணும். இது நல்ல ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையாக செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம்.